பாவம் விஜய். மொக்க டெக்னாலஜி. கோட் 3வது சிங்கிளால அஜித் ஹாப்பி. ப்ளூ சட்டை மாறன் கலாய். வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிச்சிருக்கக்கூடிய கோட் படத்துல ஏகப்பட்ட நடிகர்களை எல்லாம் நடிக்க வச்சு விஜயகாந்தா ஏஐ மூலமா உருவாக்க போறதாவும், சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல்ல அப்படின்னும் பல பில்டப் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த ஹைப்பையும் யுவன் சங்கர் ராஜா 3 பாடல்களை வெளியிட்டு முடிச்சிட்டாரு அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் ட்ரோல் பண்ணிருக்காரு. கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஆரம்பமான மகன் விஜய் லுக் பத்தி ட்ரோல் ஒவ்வொரு தடவையும் அவரை காட்டும் போதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏஜிங் டெக்னாலஜி மூலமா விஜய கொடூரமா வெங்கட் பிரபு உருவாக்கி இருக்காரு அப்படின்னும், இந்த ஐடியாவே முதல்ல தப்பு அப்படின்னும், பார்க்கவே சகிக்கல அப்படின்னும் ரசிகர்களே பொங்கி வர்றது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இனிமே இயக்குனர்கள் தன்னை வச்சு காமெடி தான் செய்ய போறாங்க அப்படின்னும், முன்னாடி மாதிரி தரமான மாஸ் படங்கள் தனக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டாரா விஜய் அப்படின்னு தெரியல. நைசா சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு அரசியல் பக்கம் ஒதுங்க முடிவு பண்ணிட்டாரு விஜய் அப்படின்னு விஜயோட அரசியல் என்ட்ரியையும் நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்க. விஜய் நடிச்ச பீஸ்ட் படம் சர்வதேச அளவுல ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. அதுக்கப்புறமா விஜய் நடிச்ச வாரிசு படமும் அவருக்கு விமர்சன ரீதியா கை கொடுக்கல. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிச்ச லியோ படம் 2வது பாதி சொதப்பிடுச்சு. இந்த நிலையில தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் விஜய்க்கு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. கோட் படத்தோட 3வது சிங்கிளான ஸ்பார்க் பாட்டு வெளியானதுல இருந்தே விஜய் அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவை சந்தில போட்டு நிறைய பேர் பொழந்துட்டு வரக்கூடிய நிலையில ப்ளூ சட்டை மாறன் மட்டும் சும்மா விடுவாரா? பாவம் விஜய் மொக்க டெக்னாலஜி அப்படின்னு ட்விட் போட்டு தன்னோட பங்குக்கு வெளுத்திருக்காரு. இந்நேரம் அஜித்குமார் வெங்கட் பிரபுவுக்கு இப்படிதான் கைய கொடு சகல அப்படின்னு கை கொடுத்திருப்பாரு அப்படின்னு வடிவேலுவோட எபிக் மீம போட்டு கலாய்ச்சிருக்காரு. கோட் படத்தோட ஏஜிங்காக ஹாலிவுட் நிறுவனத்து கூட எல்லாம் ஒப்பந்தம் போட்ட நிலையில படத்தோட ரிலீஸ் தேதியை முன்கூட்டியே பிக்ஸ் பண்ணதோட விளைவு தான் இப்படி ஒரு மோசமான அவுட்புட்டா அப்படின்னும், லியோ படத்துக்கு வந்தது மாதிரியே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வெங்கட் பிரபு புலம்புவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா முழுக்க கோட் படத்தோட ஸ்பார்க் பாட்டு பத்தியும், யுவன் சங்கர் ராஜா அப்புறம் வெங்கட் பிரபு 2 பேரும் விஜய் லைஃப்ல கண்ணா பின்னான்னு விளையாடிட்டாங்க அப்படின்னும் பல வினோதமான ட்ரோல் மீம்கள் குவிஞ்சிட்டு வருது. வர வர விஜய் பட அப்டேட்டுகள் எல்லாம் ஹேட்டர்களுக்கான செலிப்ரேஷனா மாறிடுச்சு அப்படின்னும் கலாய்ச்சிட்டு வராங்க. இந்தியன் 2 படத்தை ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்த்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு படம் வெளியானதும் பேரதிர்ச்சி காத்திருந்தது மாதிரி கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதிர்ச்சி ரெடியா இருக்கும் அப்படிங்கறத ரசிகர்கள் இப்பவே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்கட் பிரபுவை நம்பி விஜய் இந்த படத்தை கொடுத்திருக்கவே கூடாது அப்படின்னும், புதிய கீதை படத்துக்கு பின்னாடி பல வருஷங்களா தவிர்த்துட்டு வந்த யுவன் சங்கர் ராஜா கூட்டணியும் விஜய் அனுமதிச்சிருக்க கூடாது அப்படின்னும் விஜய் ரசிகர்களே குமுறிட்டு வராங்க. வெங்கட் பிரபு டைட்டில் மட்டும் தாறுமாறா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வச்சுட்டு வெளியாகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி கோட்டை விட்டுட்டு வராரு அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு வராங்க. ரஜினிகாந்த், அஜித் அப்புறம் சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம பல விஜய் ரசிகர்களுக்கே கோட் படத்தோட 3வது சிங்கிள் பாட்டு பெருசா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கேட்ட அதே குத்துப்பாட்டு மாதிரி இருக்கிறதாவும், குத்துப்பாட்டுல ஒரே பீட் தான் போட முடியும் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா கொடுத்த பழைய பேட்டியையும் ஷேர் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. பாடல் ரசிக்க முடியாம போக ரொம்பவே முக்கியமான காரணம் விஜயோட ஏஜிங் லுக் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே செயற்கைத்தனமா கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்கிறதாவும், வெங்கட் பிரபு கதையில விஜய குளோனிங் இல்லனா ரோபோவா காட்டுனா மட்டும்தான் ரசிகர்கள் இந்த லுக்கோட ஒன்றிணைவாங்க அப்படின்னும், மகனை விஜயாவே காட்டுனா கதை கந்தலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. விஜய் வெறியர்களான எங்களுக்கே இந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னும், சொம்பெல்லாம் அடிக்க முடியாது, விஜய் அப்புறம் யுவன் சங்கர் ராஜா காம்போ செட் ஆகல, அதுதான் உண்மை அப்படின்னும் தளபதி ரசிகர்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு முட்டு கொடுக்காத ரசிகர்களை பார்க்கவே வியப்பா இருக்கிறதா நெட்டிசன்கள் விஜய் ரசிகர்களை பாராட்டிட்டு வராங்க. 3 பாடலை வெளியிட்டதே போதும், இதுக்கு மேல யங் லுக் விஜய எதுலயும் காட்டிடாதீங்க, நேரடியா நாங்க படத்திலேயே பாத்துக்கிறோம், ஆடியோ லான்ச், டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு கோட் படத்தோட காட்சிகளை காட்டி மேலும் மனசை நோகடிச்சிடாதீங்க அப்படின்னும், விஜயோட கடைசி படமா கோட் மாறிடக்கூடாது, நிச்சயமா தளபதி 69 வேணும் அப்படின்னும் ரசிகர்கள் தளபதி 69 அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க.